கோபுரங்கள் சாய்வதில்லை. நான் சிவாவை பாக்குறதுக்கு முன்னாடி இவங்கள பாத்திருந்தா இவங்க பையன் விஷ்ணுவை பார்க்காமலே நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். அப்ப சிவா கேன்சல், விஷ்ணு பார்சல் பண்ணிடலாமா? அப்பா, அதனால நீங்க பழைய விஷயத்துல மறந்துருங்க. நாங்க இதெல்லாம் எப்பவும் மறந்துட்டோம். அந்த பொண்ணு தான் நம்ம விஷ்ணுவுக்கு பொண்டாட்டியா வருவான்னு தோணுது. 2 ஜாதகமும் ஒன்னா சேர்ந்தா பையன் உயிருக்கு ஆபத்துமா? எப்படியாவது நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். எங்க வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பொண்ணு கேட்டாங்க. அப்பாவும் பெரிய இடமா இருக்கேன்னு சரின்னு சொல்லிட்டாரு. என்னமா இது? பாவமா. என்ன சொல்ற? நிஜமா தான் சொல்றியா? நான் எதுக்கு போய் சொல்ல போறேன்? உண்மையதான் சொல்றேன். என்னால உங்களை மறக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்பா நான் வேணுமா இல்ல சிவா வேணுமான்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு நீங்க தான்ப்பா வேணும்னு சொல்லிட்டேன். என்ன மீரா இது? அவர் எப்படி ஓகே சொன்னாரு? எங்க அம்மா கூட்டிட்டு வந்து பேச வைன்னு சொன்னாரு. அதை நான் கரெக்டா தானே பண்ணேன். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி டிசிஷன் வந்தார் அவரு? நான் என்ன பண்றது சிவா? அம்மா பேசினது அப்பாவுக்கு திருப்தி தரல போல இருக்கு. அவருக்கு அப்படி திருப்தி பண்ணலன்னா அவர் என்கிட்ட சொல்லியிருக்கணும். இவராவே எப்படி முடிவு பண்ணலாம்? மீரா, நீ என்னோட உயிர்னு அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி இன்னொருத்தருக்கு தாரவாத்து கொடுப்பாரு? மீரா ப்ளீஸ் அவர்கிட்ட சொல்லு, நீ உயிரில் பாதியா கலந்துட்ட. யூ நோ ஒன் திங், உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியாது. அப்படி மட்டும் நீ பிரிஞ்சு போனன்னு வையேன், அந்த நிமிஷமே நான் பணமா தான் இருப்பேன். வெயிட் 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 சிவா, வெயிட். அவ சும்மா உங்களை கலாட்டா பண்றா, அதுக்கு எதுக்கு நீங்க எமோஷனல் ஆறீங்க? மீரா நானே சொன்னாலும் இன்னொரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவே மாட்டா. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் நிச்சயம் பண்ணா அவ இந்த மாதிரி பேசுவாளா? இல்லப்பா, ஒரு நிமிஷத்துல நான் பயந்தே போயிட்டேன். பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னு வேற சொன்னா. அது என்னவோ உண்மைதான். என்னப்பா நீங்களும் குழப்பறீங்க? இல்ல சிவா, நான் குழப்பல. அவங்க பொண்ணு கேட்டு வந்தது என்னவோ உண்மைதான். ஆனா நான் ஒத்துக்கிட்டேன்னு மீரா சொன்னா பாருங்க, அதுதான் பொய். ஏன்பா நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஏன் இப்படி என்ன கலாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா போதும், அதுக்கப்புறம் நான் சாகிறதுக்கு கூட தயார். அப்பா என்னப்பா? எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? நீங்க கண்டிப்பா 100 வயசு வரைக்கும் வாழ்வீங்க. நீங்க உங்க பேர பசங்களை எடுத்து கொஞ்சறத நானும் மீராவும் கண்டிப்பா பார்க்க தான் போறோம். ஆமாப்பா, அவர் சொன்னதை கேட்டீங்களா? பேர பிள்ளைங்களை பார்க்க நீங்க இருக்கணும். மீரா, என் மீரா வாயில இருந்து இந்த வார்த்தை வர நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐயோ சிவா, மீரா உங்களோட சொத்து, நீங்க தான் அவளை கண் கலங்காம பாத்துக்கணும். நீங்க 2 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருந்தீங்கன்னா போதும், அதுவே எனக்கு ரொம்ப திருப்தி. சரிங்கப்பா, மீரா கிட்ட ஒரு நிமிஷம் போன கொடுங்களேன். சொல்லுங்க சிவா. ரொம்ப தேங்க்ஸ் மீரா, தேங்க்யூ ஸோ மச். என்னால் உனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் நடந்திருக்கு, ஆனால் அது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுற பாரு. யூ ரியலி கிரேட். தேங்க்யூ ஸோ மச். என் மேல உயிரையே வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் எந்த கஷ்டத்தையும் தாங்குவேன். சரி, நான் சென்னைக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன். வந்த உடனே நேரில் பேசிக்கலாம், ஓகேவா? பாய், டேக் கேர். ஐ லவ் யூ ஸோ மச். சரி, பார்த்து டிரைவ் பண்ணிட்டு சீக்கிரமா வாங்க. ஏய், நேரில் பார்க்கும்போதாவது ஏதாவது கொடுப்பியா? சிவா இருக்காரு. இருமா, நான் போயிட்டேன், நான் கிளம்பிட்டேமா. சரிங்க சிவா, போன வைக்கிறேன், சீக்கிரமா வாங்க. சரி, ஓகே, பாய் பாய். பாய். எப்படியோ ஜோசியரை வச்சு அந்த அம்மாவை குழப்பி விட்டாச்சு. அந்த அம்மாவை நம்ம வழி கொண்டு வந்துடலாம். அந்த அம்மா மட்டும் நம்ம வழி கொண்டு வந்துட்டோம், சிவா நம்ம தங்கச்சி கழுத்தில் தாலி கட்டிடும். இந்த விஷயத்தை நிர்மலா கிட்ட சொல்லணும். அண்ணா சொல்லுண்ணே, போனது என்னாச்சு? நீ சீக்கிரம் உங்க மாமியாரை பார்க்க போற, போதுமா? நிஜமாவா நான் சொல்றேன்? அண்ணா, என்ன பார்த்தா நீதான் என் மருமகன் சொல்லுவாங்களா? ஓ மேல சத்தியமா சொல்றேன், நீ உங்க மாமியாரை சீக்கிரமா பார்க்க போற. அவங்க உன்னை பார்த்ததும், தம்பி உன் தங்கச்சியை என் பையனுக்கே கட்டி வைன்னு கேட்க போறாங்க. நீ பார்த்துட்டே இரு. அண்ணா, நான் அதை தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், நிஜமாவே. சோம். ஹலோ ஹலோ நிர்மலா. என்னப்பா விஷ்ணு, எங்க இருக்க நீ இப்போ? என்ன நீயும் உன் தங்கச்சியும் என்னமோ பேசிக்கிறீங்க, எங்க கிட்ட சொல்லக்கூடாதா? நிர்மலாக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேம்மா. இன்னும் 1 வாரத்தில் மாப்பிள்ளையை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நிர்மலாவோட கல்யாணத்தை பற்றி பேசுவோம். விஷ்ணு, யாருப்பா மாப்பிள்ள? மாப்பிள்ள என்ன பண்றாரு? அவரை பத்தி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுப்பா. இப்போ
இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். நேரில் வந்து எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன், சரியா? ஆனால் ஒன்று, மாப்பிள்ளை சூப்பர் மாப்பிள்ளை. ஆ, நிர்மலா மாப்பிள்ளையை பார்த்தா கண்டிப்பாக வேண்டான்னு சொல்லவே மாட்டாமா. நீ பாக்குற மாப்பிளையே உன் தங்கச்சி வேண்டான்னு எப்படி சொல்லுவா? அட. டேய் விஷ்ணு, ஆ, உன் தங்கச்சி ரொம்ப வெக்கப்படுறாடா. நீ மட்டும் இப்ப வீட்டுல இருந்து அவளை பார்த்திருந்த, தங்கச்சிக்கு எப்படியெல்லாம் வெக்கப்பட தெரியுமான்னு நீ ஆச்சரியப்பட்டிருப்ப. அப்படியா? ஒன்று பண்ணுங்க, அப்படி அவள் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து வைங்க, நான் நேரில் வந்து பார்க்குறேன். நோ. ஏய், ஆ சொல்லுங்கம்மா. விஷ்ணு, சீக்கிரம் வாடா. எங்களுக்கு மாப்பிளைய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், வைக்கிறேன். தம்பி, என்ன தம்பி நம்ம ஊர் பக்கமா வந்திருக்கீங்க? நீங்கள் என்ன அப்படி பாக்குறீங்க? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கையோட வச்சனே, மறந்து போச்சா உங்களுக்கு? மன்னிச்சிருங்க, ஒரு தடவை பார்த்தது சரியா ஞாபகம் இல்லை. நானும் ஒரு தடவை தான் பார்த்தேன். எப்படி ஞாபகம் வச்சிருக்கேன் பாத்தீங்களா? இனிமேல் எங்கே பார்த்தாலும் ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி தம்பி, என்ன நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க? சென்னைக்கு புதுசு, அதான் வழி தெரியாமல் இந்த பக்கம் வந்துட்டேன். ஓ அப்படியா? இது நம்ம ஊரா? என்ன தம்பி அப்படி கேட்டுட்டீங்க? இது நம்ம ஊரு தான். சரி, ஓகே, நல்ல விஷயம். நான் இப்போ சென்னைக்கு போயிட்டு இருக்கேன், நான் கிளம்புறேன். இருங்க, சென்னைக்கா? இங்க பாருங்க, சென்னைக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம். முதல்ல நம்ம வீட்டுக்கு வரீங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போனா எப்படி? இல்லைங்க, நான் இருங்க இருங்க, இத வரேன். இல்ல இருங்க தம்பி, வரேன். சொல்கிறேன். கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ. சரிங்க. நீங்க வண்டி எடுங்க தம்பி. எதுக்கு இப்போ அம்மா ஃபோன் பண்ணுறாங்க? இப்போ தானே அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வரோம். ஒருவேளை மறுபடியும் வேதாள முருகமரம் ஏறுதோ? ரிங் போது எடுக்க மாட்டேங்கிறான். சொல்லுங்கம்மா. சிவா, எங்கப்பா இருக்க? உடனே கிளம்பி வீட்டுக்கு வாப்பா. உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்னம்மா சொல்ற? என்னால் இப்போ வீட்டுக்கெல்லாம் வர முடியாது. ஏன் வர முடியாது? அப்படி எங்க இருக்க? எனக்கு அர்ஜென்ட்டான ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குமா, அதனால இப்போ நான் சென்னைக்கு போயிட்டு இருக்கேன். என்னால் நாளைக்கு தான் திரும்ப வர முடியும். ஐயோ சிவா, தயவு செஞ்சு கிளம்பி உடனே இங்க வாப்பா. உன்கிட்ட அவசரமா நான் கொஞ்சம் பேசணும். அம்மா, என் சுச்சுவேஷன் தெரியாம நீ பேசாதம்மா. என்னால் இப்போ வர முடியாது. ஐயோ, இவன் வேற வரமாட்டேன்னு சொல்றான். இங்க குடுமா. ஹலோ அண்ணா, நீ எங்க இருந்தாலும் சீக்கிரம் கிளம்பி உடனே வா. அம்மா உனக்கும் வருஷாக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த போறாங்க. ஏய், என்னடி சொல்ற? என்னது? எனக்கு வருஷாக்கு நடக்க போற கல்யாணத்தை அம்மா நிறுத்த போறாங்களா? அத பத்தி உன்கிட்ட பேசதான் உன்னை வீட்டுக்கே கூப்பிடுறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாண்ணா. அம்மா கிட்ட போன் கொடுப்பியா? ஒரு நிமிஷம் இருண்ணா. அம்மா, அண்ணா பேசணுமா? என்னடா, வீட்டுக்கு வரியா இல்ல சென்னைக்கு போறியா? அம்மா, இந்த விஷயத்தை நீங்க முதல்ல என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம்ல. நான் ஸ்ட்ரைட்டா வந்திருப்பேனம்மா. இப்பதான் எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, சென்னைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால வர முடியாதுன்னு அதுக்குள்ள பறந்து வரேங்கிற. இல்லம்மா, நீங்க சொன்ன விஷயம் அந்த மாதிரி. நீங்க இருங்க, நான் உடனே வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, நீ சென்னைக்கே போ. குறிச்சு நல்ல வருஷ காலத்துல தாலி கட்டிடு. அம்மா, நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல அங்க இருப்போம்மா. பாய். வா வா, நீ ஏன் இவ்வளவு சந்தோஷமா வரன்னு எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் அந்த மீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீ நினைக்கிறது தானே? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஜோசியர் சொன்ன மாதிரி உனக்கு பெரிய இடத்து பொண்ணு எங்கேயோ காத்திருக்கா. அவ தான் உனக்கு பொண்டாட்டியா வருவா.
மீரா, மணி என்னாச்சுன்னு தெரியுமா? சொன்னாதானே தெரியும். மணி 10. இது என்னமா நியாயம்? என்ன நீயா வந்து மணி என்னன்னு கேக்குற, அப்புறம் நீயே என்ன மணின்னு சொல்ற? என்ன நியாயம் அது? அப்பா, வர வர சின்ன பசங்க மாதிரி குறும்பு ஜாஸ்தியா பண்றீங்க. இதே மாதிரி போச்சு அப்புறம் நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைங்க சேனல்ஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவேன். மணி 10 வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா நான் இன்னும் குளிக்கல. காஃபியாவது குடிங்க. நான் இன்னும் பிரஷ் பண்ணல. இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குன்னு அர்த்தம். அப்பா, 5 நிமிஷம் டைம் கொடுப்பேன். ஒண்ணு, நீங்க பாக்குற வேலைய முடிக்கிறீங்க. இல்லன்னா பிரஷும் பண்ண வேண்டாம், குளிக்கவும் வேண்டாம். முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். ஆமா. என்ன அது ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன்னு சொன்னல, அத கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி 5 நிமிஷமா கொடுத்துறேன். இல்ல அதுக்குள்ள இதுக்கெல்லாம் தண்ணியை காட்டிட்டு மண்ணள்ளி போட்டுட்டு எருவை கூட்டிட்டு குளிச்சுட்டு நேர சாப்பிட உட்காந்துருவேன். அதுக்காக சொன்னேன். என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. 5 நிமிஷத்துல நீங்க அங்க வரணும், இல்ல நான் இங்க வருவேன். 5 நிமிஷத்துல நான் அறுவடையே பண்ணிட்டேன். யாரு சார்? எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க முடியுமா சார்? எனக்கு கொடுத்துருக்கிறதே 5 நிமிஷம் தான். அதுக்குள்ள நான் தட்டு போட்டு வேலையை முடிச்சுட்டு கடை சாப்பிட போய் உட்காரணும். சார், நீங்க உங்க வேலையை பாருங்க சார். நான் வேண்டான்னு சொல்லல. நான் தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஆளை யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க சார். தெரியாத ஆளை பத்தி வந்து எங்கிட்ட கேக்குறியா? சார், உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க சார். தெரியும் நான் சொன்னாங்க. ஆமா சார். அப்ப கேளு. அவர் பேரு மனோ சார். சார், ரொம்ப வருஷமா இந்த ஏரியாவில் தான் குடியிருந்தாருன்னு சொல்றாங்க சார். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் மீரா ஏதோ கொஞ்ச நேரமாவது சந்தோஷமா இருக்காளேன்னு இப்பதான் நினைச்சேன். இப்ப அதுக்கு வேட்டு வைக்கிறதுக்கும் ஒருத்தன் வந்துட்டானே. 5 நிமிஷத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு உள்ள வரணும்னு மீரா சொல்லியிருக்கா. அவ வர நேரம் பார்த்து இந்த ஆள் வேற மனோவை பத்தி விசாரிச்சான்னா அவளுக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இப்ப இந்த ஆள் வேறியா? மீரா வரத்துக்குள்ள இந்த ஆளை எப்படியாவது கிளப்பணுமே. என்ன பண்ணலாம்? அப்ப இவருக்கு மனோவை தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு இந்த ஆளு. அது மட்டும் இல்லாம ஏதோ ஐடியாவும் பண்றாரு. என்ன ஆனாலும் சரி, இவர்கிட்ட அந்த மனோவை பத்தி தெரிஞ்சுக்காம போக கூடாது. இது நீ கேட்குற மாதிரி மனோ மாதிரி ஆளுனா யாரும் கிடையாது. கிளம்பு சார். சார், மனோவை பத்தி சொன்னதும் சைலண்டா யோசிச்சிங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் தானே அர்த்தம். சார், தெரியலன்னா தேங்காய் உடைச்ச மாதிரி பழிச்சுன்னு சொல்ல வேண்டியதானே சார்? அப்புறம் எதுக்கு யோசிச்சிங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இது பாரு, முதல்ல யாரோ ஒருத்தரை பத்தி விசாரிச்சேன். அப்புறம் நான் என்ன யோசிக்கிறேன்னு விசாரிக்கிறேன். எனக்கு 1000 யோசனை இருக்குயா. அதை பத்தி உனக்கு என்ன? அப்ப தெரிஞ்சுக்கிட்டே தெரியலன்னு சொல்றீங்க. யாரு? சார், உங்களுக்கு மனோவை தெரியும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு சார். அவன் எங்கேயோ இருப்பான்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு மறைக்கிறீங்களா? டேய் மனோ, வாடா. வாடா. அப்புறம் திருப்பி யாரு என்ன மீரா? நான் தான் உள்ள வரேன்னு சொன்னேன். நீ ஆமா கஷ்டப்பட்டு. யாருங்க நீங்க? எதுக்கு இவர் கூட சண்டை போடுறீங்க? மேடம், நான் எங்க சண்டை போட்டேன்? இவர் தான் மேடம் ஆரம்பிச்சாரு. அப்பா, என்னப்பா இது? ஐயோ, இந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த ஆள் கேட்கிற ஆளு எனக்கு தெரியாது. சும்மா வந்ததுல இருந்து நோய். இதோ பாருங்க மேடம், என் ஃப்ரெண்டு பேர் மனோ மேடம். அவனை தேடித்தான் நான் வந்தேன். இந்த தெருவுல தான் அவன் மெக்கானிக்கா கடை வச்சிருந்தான். மனோவை பத்தி இவர் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேட்டா தெரியாதுங்கிறார் மேடம். பாருங்க ஏதோ பண்றாரு பாருங்க. அப்போ போதும், நிறுத்துங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க கேக்குற மாதிரி மனோன்னு இங்க யாரும் இல்ல.
நீங்க கிளம்புங்க. மேடம் நீங்க எவ்வளவு டீசெண்டா தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இவரு ரொம்ப டீசெண்டா சொல்றேன், ரொம்ப டீசெண்டா சொல்றேன். போ போங்க சார். வரேன் மேடம். அப்பா, என் வாழ்க்கையில இனி உங்களை மாதிரி ஒரு அற்புதமான மனுஷனை, அருமையான உறவை இனி என்னைக்குமே நான் சந்திக்க போறது இல்லப்பா. எனக்கு பழசு எதுவுமே ஞாபகத்துல வரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுதுப்பா. ஆனா அதுக்காக மனோங்கிற பேரையே அழிக்கணும்னு நினைக்கிறீங்களே. மனோங்கிறது எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு. நான் மறையும் போதுதான் அந்த பேரும் என்னோட மறையும். புது வாழ்க்கைக்கு அப்புறம் உன்னை நினைச்சாதான் தப்பு. ஏற்கனவே இருந்த வாழ்க்கையை நினைக்கிறது ஒரு தப்பும் இல்லப்பா. அம்மா, என்னம்மா அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த போற விஷயத்தை பத்தி பேசணும். இமீடியட்டா வான்னு சொன்னீங்க. எதுக்காகமா அப்படி சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, உன் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவர் உனக்கு சொந்தத்துல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் தாய் மாமன் பொண்ண பண்ணவே கூடாதுன்னு சொல்றாரு. என்னம்மா, இந்த ஜாதகம் எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா பாப்பீங்க? இல்லண்ணா, அம்மாவுக்கு நீ சாகுற மாதிரி கனவு வந்துச்சு. அம்மாவும் இதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்கன்னு உனக்கே தெரியுமேண்ணா. ஆமா சிவா, அதனாலதான் உன் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் வேற ஒரு ஜோசியர்கிட்ட காமிச்சேன். அவரும் சொந்தத்துல கல்யாணம் பண்ணா உன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடலான்ற முடிவுக்கு வந்துட்டேன்ப்பா. என்னம்மா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? என் கல்யாணத்தை நிறுத்தினா பிரியாவோட கல்யாணமும் நின்னுடாது. அண்ணா, உன் உயிரை விட எனக்கு என் கல்யாணம் தான் முக்கியமாண்ணா. என்ன பிரியா இந்த மாதிரி பேசுற? அதுக்காக நான் எனக்கு என்ன நீ இப்படி இருந்துட முடியுமா? நீ என்னோட தங்கச்சி பிரியா. நான் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். அதுக்காக பிடிக்காத பொண்ணோட நீங்க வாழ முடியுமா? வா சந்திரு, என்னது நீயும் உங்களோட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி பேசுற? வருஷாவை கட்டிக்கிட்டு உங்களோட வாழ்க்கையும் அவளோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்குறது அவ்வளோ நல்லா இல்லை. இல்ல, அது வந்து பிரியா என்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம ஜாதகமும் சரியில்லைன்னு அத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த விபரீத விளையாட்டு? நல்லா சொல்லு சந்துரு. பிரியா இவன் உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறா. பிரியா வாழ்க்கை கெட்டிட கூடாதுன்னு இவன் நினைக்கிறான். இங்க பாருங்க அத்தை, நீங்க பிரியாவை பத்தி கவலைப்படவே வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் பிரியா தான் என்னோட ஒய்ஃப். சிவா வருஷா விஷயமா நான் அப்பா கிட்ட எடுத்து சொல்றேன். இல்ல சந்திரு, இதுக்கெல்லாம் மாமா ஒத்துப்பாரா? மாமா எப்படின்னு ஒத்துக்குவாரு? மாமா முரண்டு பிடிக்கதான் செய்வாரு. போதாதுக்கு வருஷம் அவரோட செல்ல பொண்ணு வேற. பிரியா சொல்ற மாதிரி அப்பா ஒத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம். நானும் அண்ணன் கிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைக்க பாக்குறேன். நானும் என்னோட பங்குக்கு பேசி புரிய வைக்கிறேன். அவர் ஏத்துக்கிட்டு எனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சா சரி. இல்லனா எவ்வளவு நாளானாலும் நான் பிரியாக்காக காத்திருப்பேன். பிடிச்ச வாழ்க்கையை வாழ நம்ம எவ்வளவு நாள் வேணாலும் வெயிட் பண்ணலாம். ஆனா பிடிக்காத வாழ்க்கையை வாழ நாம ஒரு நாள் கூட காத்திருக்க கூடாது. ரொம்ப தேங்க்ஸ் சந்திரு. இனிமே பிரியாவை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. சரி, அப்ப நான் இப்பவே போய் எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். நானும் கூட வரமா? நானும் பேசினா நல்லா இருக்கும்ல? வேணா சிவா, அத்தை மட்டும் போகட்டும். அப்புறம் பிரச்சனை வேற பக்கம் திசை மாறிடும். ஆமாப்பா, நான் மட்டும் போறேன், அதான் நல்லது. சந்துரு, நீ என் கூட வரியா? அது முதல்ல சந்துருவ பேர் சொல்லி கூப்பிடுறதை விட்டுட்டு மாப்பிள்ளன்னு மரியாதையை கூப்பிடு. போடி, அவன் எனக்கு எப்பவும் என் அண்ணன் பையன் சந்துரு தான். ஆமாத்த, சரியா சொன்னீங்க. சீக்கிரம் போய் அப்பாவை பார்த்து விஷயத்த நாசுக்கா சொல்லுங்க. நான் உங்க கூட வந்தா அப்பா என்ன சும்மா விட மாட்டாரு. சரிப்பா. சிவா, அப்ப நான் போயிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நீ வீட்டுல தான் இருக்கணும், வேற எங்கேயும் போக கூடாது. சரிம்மா, நீங்க நல்லபடியா போயிட்டு வந்து எனக்கு ஒரு நல்ல செய்தியா சொல்லுங்கம்மா. சொல்லு வருஷா. சிவா, நீ எங்க இருக்க? இப்போ வீட்ல இருந்து சென்னை கிளம்பிட்டு இருக்க. இப்போ எதுக்கு என்கிட்ட சொல்லாம சென்னைக்கு போற? இது பாரு வருஷா, ஐ எம் a டாக்டர், நாட் a ஸ்கூல் ஸ்டூடெண்ட். எங்க போறேன் எங்க வரேன்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
ஓகே ஓகே சிவா. சரி, சென்னையில இருந்து நீ எப்போ ரிட்டர்ன்? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஸ், ரொம்ப பெரிய கேஸும் கூட. ஸோ எப்படின்னு திரும்பி வர 2 days ஆகும். எது வந்தாலும் நானே உனக்கு கால் பண்ணி அப்டேட் பண்றேன். தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணாத. இப்பதானே சொன்ன I'm a doctor, not a school student. அப்போ என் போன் கூட நீ எடுக்க மாட்டியா? இது பாரு வர்ஷா, அங்க நிறைய சீஃப் டாக்டர்ஸ்லாம் வருவாங்க. எங்களுக்குள்ள நிறைய மீட்டிங், டிஸ்கஷன் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதனால தான் சொல்றேன். இது பாரு, உங்ககிட்ட என்னால எக்ஸ்பிளைன் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னைய மிரட்டுறா? போ மாப்பிள்ள போ. சென்னைக்கு போற, நான் பின்னாடியே வரேன். நல்ல உச்சி ராவு காலத்துல போறீங்க, பார்த்து போங்கம்மா. அவன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து வச்சிருக்கான். அப்பா நீங்க பார்த்து வச்சிருக்கிற மாப்பிளைய பத்தி சொன்னாரு. மாப்பிள்ளைய பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்திடுங்க.